நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கிறேன் பிள்ளைகள். உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு ரெக்கார்டிங் கிடைக்கும். சரிதானே? அப்போ நல்ல கவனிங்க பிள்ளைகள். மெயினான கேள்வி இந்த இடைவிலக்க படத்துக்குள்ள 20 மார்க்ஸுக்குரிய கேள்வி. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், நேற்று நுஸ்காமே விளங்கப்படுத்திருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ இடைவிலக்க படம் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய அந்த கேள்விகள்ல என்னென்ன விஷயங்கள் மாறி மாறி வருது, ஒரு வருஷமும் எப்படி நடக்குதுன்னு சொன்னா, இப்போ ஒரு டைம்ல வந்துட்டு உங்களுக்கு குறுக்கோட்டு முகம் வரைய சொன்னாக்கா, இன்னொரு டைம்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா வந்துட்டு படத்தை பெருப்பிக்கிற சிரிப்பிக்கிற விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. ரைட். அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு எம்சிக்யூல இருக்குது. இப்போ எம்சிக்யூல வந்துட்டு இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எதிர்பார்க்கப்படலாம் எப்படின்னு சொன்னா, அந்த வளமையா வரக்கூடிய அந்த அஹ், இந்த இலக்கங்களோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் சரிதானே, அதோட சேர்ந்துட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை தந்து, ரைட், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா ஒரு சுவடை தந்துட்டு என்ன செய்வாங்க, இது என்னது, அல்லது வந்துட்டு இப்போ ஒரு பள்ளத்தாக்க தந்துட்டு அது என்னது, அதே போல வந்துட்டு ஒரு நதிர போக்குல காணப்படக்கூடிய ஒரு நீர்பாடு அம்சங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த தந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எம்சிக்கு ஒன்று கேட்கலாம். ரைட். இது எல்லாத்தையும் சம்பந்தமா தான் நாங்க இன்னைக்கு ஃபுல்லாவே பார்க்க போறோம். அப்ப இந்த கிளாஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு இடவிலக்க படம், நீங்க இப்போ 2026ஆம் ஆண்டு எக்ஸாம் செய்ய போகல, இடவிலக்க படத்துல இன்ஷா அல்லா 20க்கு 20 எடுப்பீங்க. அதே நேரத்துல எம்சிக்யூலையும் வந்துட்டு நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. ரைட். பாப்பா பிள்ளைகள போ, எல்லாம் ரெடியா? Okay, Oh, sir. sir. Okay, Sir. sir. ஓகே சார். ஓகே ரைட். பாப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு படக்கேள்வியே பார்ப்போம். நேத்து உங்களுக்கு இடவிலக்கப்படம் சம்பந்தப்பட்டு பூரணமான விளக்கங்கள் வந்துட்டு உங்களுக்கு நுஸ்காமம் தந்திருப்பாங்க. அதெல்லாம் தாண்டின விஷயங்கள் வந்துட்டு 2 விஷயங்கள் இருக்குது. நேத்து நீங்க நோட் பண்ணீங்கன்னா பிள்ளைகள், நேத்து அஹ், கேள்விகளுக்குரிய விடைகள் நோட் பண்ணதா, இல்ல நான் சொல்லிட்டு போனா உங்களுக்கு கேள்வி நோட் பண்றதுக்கு டைம் தரணுமா? Sir. நோட் பண்றதுக்கு டைம் தந்தா சரி சார். Sir. ஓகே ரைட். இந்த படம் வந்துதா, படம் எல்லாருக்கும் கிளியரா விளங்குதா? Sir. விளங்குது சார். Sir. ஓகே. நாங்க எங்கட இந்த செமினார் பேப்பர்ல வந்துட்டு ஃபுல் பிடிஎஃப் வந்துட்டு நாங்க இன்னைக்கு நாங்க அப்லோட் பண்ணுவோம். சரிதானே? அப்ப நீங்க மத்த கேள்விகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்கும். இன்னும் 9 நாள் செமினார் டைம் இருக்குது. அதுக்குள்ள நாங்க இந்த செமினாரை நாங்க ஃபுல்லாவே பூரணமா, அதாவது நீங்க ஜியோகிராபியை பேத்து, அதாவது சி லெவல்ல இருக்கிறவங்க பி லெவலுக்கும், பி லெவல்ல இருக்கிறவங்க ஏ லெவலுக்கும், ஏல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஏ பிளஸ், அதாவது நல்ல 90க்கு மேல அப் பண்ற மாதிரிக்கு நாங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம். சரிதானே? நீங்க நம்பி வந்திருக்கீங்க, உங்களுக்கு சரியான கைடன்ஸோட நாங்க உங்களை அனுப்புவோம். எப்பயும் நாங்க ஏமாற்றத்தை நோக்கி நாங்க விட மாட்டோம். சரிதானே? அந்த வகையில நாங்க இப்போ உங்களுக்கு வரக்கூடிய இந்த 2வது கேள்வி, பெரிய கேள்விகள் இருக்கு தானே, அது சம்பந்தமான விளக்கங்களை நாங்க கொஞ்சம் பார்த்து கொள்வோம். ஓகே. உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்க. இதுல இந்த பேப்பர் பாருங்க. இந்த 5வது கேள்வியை பாருங்க. இது உங்களுக்கு 4வது கேள்வி மட்டும் உங்களுக்கு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4வது கேள்வி மட்டும் பாத்தீங்களா ஃபுல்லாவே? Sir. ஓகே ரைட். இப்போ நாங்க மெயினான விஷயம், அதாவது 4 மார்க்ஸுக்கு, அதே நேரத்தில் 5 மார்க்ஸுக்கு, அதே நேரத்தில் 6 மார்க்ஸ், இப்படியான பகுதிகளில் வந்துட்டு இந்த கேள்விகள் வரும். இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி செய்யலாம்னு சொன்னா, நீங்க இந்த பேப்பர் கல்வி அமைச்சால வெளியிடப்பட்ட லாஸ்டா வந்த பேப்பர் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல வந்துட்டு இடவிலக்க படம் சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல 10 கேள்வி உங்களுக்கு போட்டிருந்தாங்க. அப்ப அந்த 10 கேள்விகள் வருமாக இருந்தால் இப்படி உங்களுக்கு இந்த விளக்கப்படுத்தக்கூடிய கேள்விகள் வந்துட்டு உங்களுக்கு உடைச்சு மார்க்ஸ் வரும். சரிதானே? இப்ப இதுல நாங்க போட்டிக்கிற மாதிரி இந்த 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இப்படின்ற மாதிரி உங்களுக்கு உடைச்சு வரும். நீங்க பெருசா நீங்க பந்தியா பக்கம் பக்கமா எழுதணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா அப்படி நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நார்மலாவே இப்ப 3 மார்க்ஸுக்குன்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி எழுதுற உங்களுக்கு நுஸ்காமம் சொல்லியிருப்பாங்க, என்னென்ன மாதிரி விட எழுதுற, என்னென்ன மாதிரி விளக்கங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தந்திருப்பாங்க. அப்போ நாங்க இப்ப மெயினான சாப்டருக்குள்ள வரப்போறோம். இப்ப என்னன்னு சொன்னா இந்த கேள்விகளை பேசுறீங்க விளங்கிடுங்க. ரைட். நல்லா பாருங்க. இந்த இடவிலக்க படத்துல காணப்படக்கூடிய குடியிருப்புக்கும் வீதி வலைப்பின்னலுக்கும், முதலாவது கேள்வி பாருங்க. முதலாவதுன்னு சொன்னா இந்த கேள்வி, குடியிருப்புக்கும் வீதி வலைப்பின்னலுக்கும் இடையிலான தொடர்பை விளக்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி வந்துட்டு நிலப்பயன்பாட்டுக்கும் இடவிலக்கவியலுக்கும் இடையிலான தொடர்பு எப்படி இருக்குது. அதே நேரத்தில் அடுத்த கேள்வி பாருங்க, மாநில நடவடிக்கையை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கப்பட்டது. இப்ப கேள்வியை பாத்தீங்களா? அப்போ உங்களுக்கு தெரியணும் வந்துட்டு இப்ப குடியிருப்புண்டா என்ன,
வீதி வலைப்பின்னல்னு சொன்னா அவங்க என்னத்தை மென்ஷன் பண்றாங்க, ரைட்? அதே போல வந்துட்டு இப்போ நிலப்பயன்பாடுன்னா என்ன? இப்போ நிலப்பயன்பாடுன்னு சொல்லக்குள்ள வந்துட்டு இப்போ அதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ நிலப்பயன்பாடுன்னு சொல்றது வந்துட்டு நாங்க வந்துட்டு இந்த தரை தோற்றங்கள் சம்பந்தப்பட்டு சொல்றதா, அல்லது வந்துட்டு இந்த பற்றை தாவரங்கள் காடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்றதா, அல்லது தாவரங்களை நாங்க பயிற்சிகை நிலங்களை பத்தி சொல்றதாண்டு. நிலப்பயன்பாடுண்டா பிள்ளைகள் நல்லா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. நிலத்தை மனிதன் பயன்படுத்தக்கூடிய விதம், அதுல என்னது நிலப்பயன்பாடுகள். என்னென்ன நிலம் பயன்படுத்துவாங்க? அதாவது பயிற்சியக நிலங்களுக்காக பயன்படுத்துவாங்க. அந்த பயிற்சியக நிலங்களுக்குரிய ஒவ்வொரு ஒரு சிம்போல் இருக்குது, ரைட்? ஒவ்வொரு ஒரு குறியீடு தந்திருப்பாங்க. அப்போ இப்போ அது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு கேட்கிறேனே, இப்படி ஒரு போட்டிருக்கிறாங்க. இது என்ன தாவரம்? இது என்ன பயிற்சியக இப்படி போட்டிருந்தா? ரப்பர். ரப்பர் பயிற்சிகை. வெரி குட், ரப்பர். ரப்பர். ஓகே, ரைட். இப்படி போட்டிருந்தா? தேயிலை பயிற்சிகை. தேயிலை பயிற்சியகை. அடுத்தது வந்துட்டு இப்படி போட்டிருந்தா? தென்னை பயிற்சிகை. வெரி குட். அதே நேரத்துல வந்துட்டு ஃபுல்லாவே பச்சை நிறத்துல வரும். ஃபுல்லாவே வந்து பச்சை நிறத்துல வந்து அதை நாங்க என்ன சொல்லுவோம்? வெரி குட். ஓகே ஓகே, ரைட். இப்படி வந்துட்டு இப்போ இதுல மஞ்சள் இந்த பச்சை பச்சை புள்ளி மாதிரி வரும். இப்ப மஞ்சள் நிற பின்னணியில வந்துட்டு பச்சை பச்சை மாதிரி புள்ளிகள்ல வரும். அப்ப அது என்னது? ஓகே, ரைட், வெரி குட். அப்போ நீங்க வந்துட்டு அப்போ இந்த விளக்கங்களை வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்போ நல்லா தெரியணும் வந்துட்டு நிலப்பயன்பாடுன்னு சொன்னா இந்த விஷயங்கள், இந்த விஷயங்களை தான் நாங்க சொல்லுவோம் என்னது நிலப்பயன்பாடு. இடவிலக்கவியல். அப்ப இடவிலக்கவியல்னு சொல்லக்குள்ள அங்க என்னத்தை சொல்றாங்க? அப்ப நீங்க சொல்லுங்க. அப்ப இடவிலக்கவியல்னு சொல்லக்குள்ள அங்க என்னத்தை சொல்றாங்க? தரை தோற்றத்துல காணப்படும். ஓகே, ரைட். அந்த தரை தோற்றம் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் இருக்கு தானே. இப்போ சுவடுகள் இருக்கும், பள்ளத்தாக்குகள் இருக்கும், அதே போல மலைப்பாங்கான பிரதேசங்கள் இருக்கும், அதே போல தொடரலை நிலங்கள் இருக்கும், அதே போல வந்துட்டு மலைத்தொடர்கள் இருக்கும், சரிதானே? அதே போல நதியோட சம்பந்தப்பட்ட பகுதிகள் இருக்கும். இதை நாங்க என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? இடவிலக்கவியல் பாங்கு அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே ஓகே, ரைட். அப்போ இது சம்பந்தப்பட்டு உங்களுக்கு பூரண விளக்கங்கள் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் இல்லையே, நீங்க இப்போ எக்ஸாம் எழுதுறவங்க. இது சம்பந்தப்பட்டு இப்போ 4 வகையான அம்சங்கள் இருக்குது, சரிதான்? எனக்கு தரை தோற்ற அம்சங்கள், கரையோர அம்சங்கள், வடிகால் அம்சங்கள், இயற்கை தாவரங்கள், இப்படியான விஷயங்கள் இருக்குது. அப்போ அது சம்பந்தப்பட்ட விளக்கங்களை வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதெல்லாம் நாங்க உங்களுக்கு ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் வேணும்னா இந்த டியூட்டை தரேன், நீங்க டியூட்டை நீங்க எடுத்து படிச்சு கொள்ளுங்க. இப்போ டொபோகிராஃபிக்னு சொல்லிட்டு ஒரு டியூட் ஒன்று இருக்குது, அது சம்பந்தப்பட்ட விளக்கங்களை நான் தருவேன். நீங்க அதை கொஞ்சம் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஓகே. இப்போ இன்னைக்கு கிளாஸ் வந்துட்டு இப்போ கொஞ்சம் டைம் டிலே ஆனதுனால வந்துட்டு ஒன்றும் நினைச்சுக்க வேணாம். நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு சரியான டைமுக்கே போகும், சரிதானே? இன்னும் லெப்ல வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாவே பூர்ணமா உங்களுக்கு விளங்கப்படுத்துற மாதிரி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு கொஞ்சம் சிக்கலாகினதுனால தான் கொஞ்சம் டிலே ஆகினது. ஓகே, அது குழப்பம் இல்லை இப்போதைக்கு. ஓகே, பார்ப்போம். பாருங்க, முதல்ல அது வருவோம். இந்த படப்பகுதியில காணப்படக்கூடிய குடியிருப்புக்கும் வீதி வலைப்பின்னலுக்கும் இடையிலான இடைத்தொடர்புகளை தருக அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ இந்த கேள்விகள் செய்யறதுக்கு முன்னுக்கும் இந்த கேள்விகள் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு எப்படி விடை எழுதுற அது அந்த சம்பந்தமான விளக்கங்கள் உங்களுக்கு தெரியுமா, இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அந்த விஷயங்களை கொஞ்சம்? சொல்லிட்டாங்க சார், தெரியா சார். ஓகே ஓகே ஓகே, ரைட். அப்ப நம்ம அது சம்பந்தமான கொஞ்சம் விளக்கங்களை பார்ப்போம். ரைட், பாருங்க பிள்ளைகள், என்ன விஷயம்னு சொன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்ப 3 மார்க்ஸுக்கு கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு நாங்க எப்படி எழுதுற, 4 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வின்னு கேட்டிருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு நாங்க எப்படி எழுதுற, ஒரு 6 மார்க்ஸுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கேட்கப்பட்டிருக்குன்னு சொன்னா என்ன மாதிரி எழுதுற. இப்ப இது விளக்கம் தெரியறதுக்கு முன்னாக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இந்த படம் சம்பந்தப்பட்டு. படத்துக்கு வாரனே, இப்போ முதலாவது கேள்வி என்னது? குடியிருப்புக்கும் வீதி வலைப்பின்னலுக்கும் இடையிலான இடைத்தொடர்புகள். இப்போ இந்த படம் வந்துட்டா பிள்ளைகள், உங்களோட போனுக்கு வந்துட்டா படம்? ஓ சார். ஓகே, ரைட். ஓகே ஓகே, சரி சரி, ஓகே. இப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு தெரியணும் வந்துட்டு முதலாவது எது வடக்கு பக்கம், சரிதானே? எது கிழக்கு பக்கம், எது தெற்கு பக்கம், எது மேற்கு பக்கம். உங்களுக்கு இடவிலக்க படத்துல ஒரு பகுதி ஒன்று இருக்குது வந்துட்டு திசை சம்பந்தப்பட்டு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள், சரிதானே? இந்த படத்தின விலங்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அம்சங்கள்ல காணப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது? இந்த திசை சம்பந்தப்பட்டது, சரிதானே? இப்போ உங்களுக்கு படத்துல எல்லைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதே போல படத்துல பெயர்கள் தெரிஞ்சிருக்கணும், சரிதானே? படத்துல கீழெல்லைப்புற தகவல்கள் ஒன்று இருக்குது, அந்த கீழெல்லைப்புற தகவல்களுக்குள்ள வரக்கூடியது வந்து திசை.
இந்த திசையில காணப்படக்கூடிய விஷயங்கள் தான் வந்துட்டு இந்த விஷயங்கள் அந்த திசை சம்பந்தப்பட்ட விளக்கங்களை வச்சுட்டு நீங்க இந்த படத்தை விளக்க வேண்டி வரும். அப்ப திசை சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்குதா? ஓம் சார். ஓகே, அப்ப அதுல உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்கப்படாது. சரிதானே? இப்போ இருந்தாலும் நம்ம ஒருக்கா பார்ப்போம். இப்போ இந்த இடத்த பாருங்க. சரிதானே? இந்த மார்க் பண்ற இடத்த பாருங்க. இப்போ இந்த இடத்த எடுப்போம். இந்த மார்க் பண்ற பகுதி என்ன பகுதி, என்ன அரை பகுதி அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னா நீங்க சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? வடக்கு அரை வெரி குட், வட அரை பகுதி. நீங்க ஏன் அந்த வட அரை பகுதின்னு சொன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு தந்திருக்கிறாங்க. என்னது, என்னன்னு சொல்லி ஒரு போட்டு தந்திருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா நோர்த், வடக்கு, ரைட். அதைத்தான் நீங்க மெயினா பார்க்கணும். இப்ப நீங்க பேப்பர் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு வட அரை பகுதின்னு சொல்லிட்டு இந்த அரை பகுதி எடுக்கலுமா? இந்த பகுதியை நீங்க எடுக்கலுமா வட அரை பகுதின்னு சொல்லி? இல்ல சார். இல்ல ஏன்னு சார். சொன்னா உங்களுக்கு தெளிவாவே தந்திருக்கிறாங்க நோர்த், வடக்கு அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. படத்திலையும் இதை விட தெளிவா உங்களுக்கு தருவாங்க. எது வடக்கு எது கிழக்குன்னு சொல்லிடும். நீங்க அங்க வச்சு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க திசையை கண்டுபிடிச்சிடணும். திசையை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் 3 விஷயம். அதுல நல்லா அடிப்படையா தெரிஞ்சிருக்கணும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிள்ளைகள். நோட் பண்றவங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதாவது இடவிளக்க படத்துல விளக்க பகுதிகளுக்கு தேவையான அம்சங்கள், அல்லது நீங்க உங்களோட மொழி நடையில எழுதிக்கொள்ளுங்க. இடவிளக்க படத்துல வந்துட்டு நாங்க படத்தை விளக்குறதுக்காக வேண்டி கையாளப்படக்கூடிய உத்தி முறைகள் அல்லது நுட்ப முறைகள் அப்படின்னு சொல்லி எது சரி ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நோட் பண்ணிட்டு சொல்லுங்க பிள்ளைகள். அந்த 3 விஷயத்தையும் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க மற்ற விஷயங்களை பார்ப்போம். ஓகே சார். ஓகே, ரைட். அதுல 3 விஷயம் இருக்கு பிள்ளைகள். முதலாவது வந்துட்டு அரை பகுதிகள். என்னது? அரை பகுதிகள். ஓகே சார். சரியா? அரை பகுதிகள். இந்த அரை பகுதிகளுக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு 4 விஷயங்கள் வரணும். சரிதானே? முதலாவது இப்போ ஒரு பாக்ஸ் ஒன்று எடுப்போமே. இது வந்துட்டு நீங்க பார்க்கக்கூடிய படம் அப்படின்னு வைப்போம். இந்த படத்துல இப்படி ஒரு பகுதி ஒன்று இருக்குது. இப்போ ஏ என்று வைப்போமே. இது ஏ என்று வைப்போம், இது பி என்று வைப்போம். ஏ இது வந்துட்டு நோத்துண்டு போட்டு தந்திருக்கிறாங்க. இது நோத்துண்டு சொல்லி போட்டு தந்திருக்கிறாங்க. இப்போ ஏ என்று என்னது, பி என்று என்னது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். திசைகள் தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? 4 வகையான திசை. அது நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? இப்போ வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. வடமேல் பகுதி, வடகீழ் பகுதி, அதே போல வந்துட்டு தென்மேல் பகுதி, தென்கீழ் பகுதின்னு சொல்லிட்டு அந்த மூளை பகுதியிலும் உங்களுக்கு 8 வகையான திசைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல இப்ப முதலாவது அரை பகுதிகளை வருவோம். இந்த அரை பகுதிகளுக்குள்ள நாங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஏன்னு இருக்குது. இப்ப நோத்துன்னு போட்டு தந்து இருக்கிறாங்க. அப்ப ஏ என்னது, பி என்னது? வடக்கு, தெற்கு. வடக்கு அரை பகுதி சார், தெற்கு அரை பகுதி. ஓகே, வெரி குட். ஏன்னு சொல்றது வந்து வட அரை பகுதி அல்லது வடக்கு அரை பகுதி அல்லது வட அரை கோளம் அப்படின்னு சொல்லலாம். சரிதானே? 3 வகையா நீங்க அதாவது நாங்க இது ஏன் நான் அது பேர் வச்சு சொல்றோம்னு சொன்னா நீங்க விளங்கப்படுத்தக்குள்ள அந்த பேரை மென்ஷன் பண்ணி சொல்ல போறீங்க. அதுக்காக வேண்டித்தான் நாங்க இப்ப விளக்க கேள்வி பார்க்க போறோம். அதுக்காக வேண்டிதான் நான் இந்த விஷயங்கள் சொல்றேன். வட அரை பகுதின்னு சொல்லலாம், வடக்கு அரை பகுதின்னு சொல்லலாம், வட அரை கோளம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? கிளியரா? இது பேசிக்கான விஷயங்கள். அதே போலதான் இந்த 4 விஷயமும் வரும். இப்ப பி என்று சொல்ற இந்த பகுதியை நாங்க என்ன சொல்லுவோம்? தென்னரை பகுதி. ஓகே, வெரி குட். தென்னரை பகுதி அல்லது தென்னரை கோளம் அல்லது தெற்கு அரை பகுதி இப்படியும் நாங்க சொல்லுவோம். சரியா? அடுத்தது இந்த சிஎன் இருக்கிறது. இந்த பகுதியை நாங்க என்ன சொல்லுவோம்? மேற்கரை பகுதி. வெரி குட், வெரி குட், வெரி குட். மேற்கு அரை பகுதி. டி என்று சொல்றது வந்துட்டு என்னது? அப்போ கிழக்கரை பகுதி. கிழக்கரை பகுதி. இப்போ அரை பகுதியில் உங்களுக்கு கிளியரா? ஓம் சார். ஓகே, இப்போ அப்படியே நம்ம இந்த விஷயத்தை நாங்க அப்படியே படத்துல வந்து அப்ளை பண்ணுவோம். ஓகே, இந்த படத்துல பார்ப்போம். இப்ப நான் படத்துல மார்க் பண்றது வந்துட்டு நீங்க சொல்லணும் என்ன அரை பகுதி என்று. இந்த மார்க் பண்ற விஷயம் என்ன அரை பகுதி? கிழக்கரை பகுதி. கிழக்கரை பகுதி.
கிழக்கரை பகுதி. வெரி குட். நீங்க இதுல மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் இது. நீங்க 2வது பந்தியில நீங்க விளக்க கேள்வி எழுத போகல, 2வது பந்தியில எழுதக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கிழக்கரை பகுதியை மென்ஷன் பண்ண போறீங்க. சரியா? அதே போல இந்த இப்ப இங்க பக்கம் மார்க் பண்றேன், இந்த கோடு மை போடுறேன். இது என்ன பகுதி? மேற்கு அரை பகுதி. மேற்கு அரை பகுதி. இதை நீங்க எழுத போறீங்க 3வது பந்தியில. நல்ல ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க பிள்ளைகள். இப்படி நீங்க எழுதுனா உங்களுக்கு அந்த 6 மார்க்ஸும் பொத்துன மாதிரி 6 மார்க்ஸாவே வரும். சம்டைம் எது சரி மிஸ் ஆகி எது சரி பார்த்து எது சரி மிஸ் ஆகினா 1 மார்க்ஸ் தான் குறையுமே தவிர ஃபுல்லாவே குறையாது. சார் ஓகே, இப்ப இப்படி வரும். சொல்லுங்க. இதுக்கு பாயிண்ட்ஸ் எழுதலாமா சார்? பாயிண்ட்ஸா எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஆனா பந்தி அமைப்புல எழுதுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாயிண்ட்ஸ்ல நீங்க விஷயத்தை கொடுக்கலாம், ஒரு குழப்பமும் இல்லை. ஓகே சார். இப்போ அவங்க கேட்கப்பட்ட கேள்வி என்னது? முதலாவது கேள்வியை பாருங்கண்ணே. இப்போ இடவிலக்க பகுதியில காணப்படக்கூடிய குடியிருப்புக்கும் வீதி வலைப்பின்னலுக்கும் இடையிலான தொடர்பை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்கீதா விளக்குகன்னு கேட்டிருக்கீதாங்கண்ணே? விளக்குக. அப்ப விளக்குகைன்னு கேட்டக்குள்ளேயே அந்த விளக்குகைன்றாலே நீங்க என்ன எழுதணும்? பந்தி அமைப்பில் எழுத வேண்டி வரும். குறிப்பிடுகைன்னு சொல்லக்குள்ள இப்போ ஒரு 10 பாயிண்ட்ஸை குறிப்பிடுக, 10 புள்ளிகளை இல்ல 10 குறிப்புகளை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லக்குள்ள குறிப்பிடுகைன்னு சொல்லி ஒரு வசனம் பயன்படுத்துவாங்க. விளங்குதா? விளக்குக, ஆராய்க, சுருக்கமாக விவரிக்குக இப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துட்டா நீங்க என்ன எழுதணும்? பந்தி அமைப்புல எழுதுனா பொருத்தமானது. சரிதானே? பிழைண்டு இல்லை. பாயிண்ட்ஸ் அடிப்படையில் எழுதுனா பிழைண்டு இல்லை. மார்க்ஸ் கிடைக்காதும் இல்லை, கிடைக்கும். ஆனா கேள்வி நல்லா விளங்கி எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா சரி. இப்போ குறிப்பிடுகைக்கும் விளக்குகைக்கும் வித்தியாசம் இருக்குதானே? விளங்குதா பிள்ளைகள்? டவுட் கேட்டவங்க? ஓம் சார். அப்ப விளக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அல்லது ஆராய்க அல்லது குறிப்பிட்டு விவரிக்குக. குறிப்பிட்டு விவரிக்கைன்னு சொன்னா அப்ப நீங்க அங்க என்ன செய்யணும்? குறிப்பிட்டு விவரிக்கைன்னு சொல்லல, விஷயத்தை குறிப்பிட்டு அதை விளக்கணும். ஓகே. வெறுமனே விளக்குக ஆராய்கன்னு வந்துட்டுன்னு சொன்னா நீங்க பந்தி அமைப்பிலே போய் செய்யலாம். குறிப்பிட்டு விவரிக்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா வந்துட்டு இப்போ புற விஷய கேள்வி ஒன்று ஒரு வைப்பமே. இப்போ கடல் அலையில காணப்படக்கூடிய கடல் அலை நில உருவங்கள்ல அறிதல் நில உருவங்களை குறிப்பிட்டு விவரிக்குக, குறிப்பிட்டு படவிலக்கு உதவியுடன் விவரிக்குக அப்படின்னு கேட்டா முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா குறிப்பிடணும். அந்த பாயிண்ட்ஸை குறிப்பிடணும், என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு குறிப்பிடணும். குறிப்பிட்டு விளக்கணும். அந்த திருப்பி என்ன செய்யணும்? அந்த பாயிண்ட்ஸை போட்டு அதுக்குரிய விளக்கத்தை நீங்க எழுதணும். அதுக்கு பேர் தான் குறிப்பிட்டு விளக்குக. வெறுமனே விளக்குக அல்லது வந்துட்டு தொடர்பை விளக்குக, சுருக்கமாக ஆராய்க அல்லது ஆராய்க இப்படின்னு சொல்லி எது சரி உங்களுக்கு கேட்கப்பட்டிருந்தால் நீங்க அதுக்கு என்ன எழுதணும்னு சொன்னா பந்தி அமைப்பில எழுதணும். டவுட் கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா இந்த விஷயங்கள்? ஓகே, ரைட். அப்போ இதுல நீங்க அப்போ உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி விளக்குக என்று சொல்ற விஷயம். அப்ப நீங்க விளக்குன்னு எழுதிங்கன்னு சொன்னாலே நீங்க தாராளமா நீங்க செய்யலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, நல்ல மார்க்ஸ் வரும். சரி, ஓகே. இப்ப வருவோம். இப்ப மார்க் பண்ண இடம் என்ன பகுதி? வடக்கு அரை பகுதி சார். வெரி குட், வெரி குட். நல்ல ஆர்வமா இருக்கீங்க. இப்படியே கண்டினியூவா நீங்க 10 நாளும் இருந்தீங்கன்னு சொன்னா ஜியோகிராஃபி அழகா சிம்பிளா நீங்க செஞ்சுட்டு வருவீங்க. அதுல நான் கேரண்டி பண்ணி தரேன், நீங்க அழகாவே செஞ்சுட்டு வந்துடுவீங்க. ஓகே, பாப்போம். இதே ஊக்கம் கடைசி வரைக்கும் இருக்கணுமா? ஓகே, இருக்கும் சார். வெரி குட், வெரி குட். நான் உங்களை எதிர்பார்க்கிறேன் தம்பி. சரி, இப்போ இந்த கீழே இருக்கிற பகுதி, இந்த பகுதி நாங்க என்ன சொல்லுவோம்? தென்னரை பகுதி. வெரி குட், தென்னரை பகுதி. இவ்வளவு தான் பிள்ளைகள், சிம்பிள். இந்த 4 விஷயம் தான் அரைப்பகுதி என்று சொல்லி நீங்க விளக்க போறீங்க. இது எப்படி? அதாவது 2வது 3வது பந்தியில இந்த விஷயங்களை சொல்லி விளக்க போறீங்க. 4வது 5வது பந்தியில நீங்க எழுத போற விஷயங்களை தான் நாங்க இப்ப அடுத்தது பார்க்க போறோம். 4வது பந்தியில 5வது பந்தியில எப்படி எழுத போறீங்க? இப்ப எனக்கு இப்போ 2-3 பேர் வந்துட்டு நீங்க இப்ப இடவிலக்கப்படம் சம்பந்தப்பட்டு நீங்க எழுதி அந்த விளக்க கேள்விக்கு எழுதி எனக்கு அனுப்பியிருந்தீங்க. ஒரு பக்கத்தில் எழுதியிருந்தீங்க. ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு 2 வரியில 3 வரியில சொல்லி அதே போல வந்துட்டு பாயிண்ட்ஸ் அடிப்படையில் சொல்லி தந்திருந்தீங்க. ஆனா நீங்க இன்னைக்கு நீங்க இந்த விஷயத்த நீங்க விளங்கி போட்டு அடுத்த தரம் நீங்க எழுதக்குள்ள உங்களுக்கு நல்லாவே விளங்கும். நம்ம இது வரைக்கும் எழுதினது சரியா அல்லது இதுக்கு போறது எழுத போறது தான் சரியான்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். இதுக்கு போறது உங்களுக்கு நல்லா கிளியராகவே விளங்கிடும். இப்பவே உங்களுக்கு அரைவாசி விளங்கி இருக்கும். சரிதானே? இப்போ ஃபர்ஸ்ட் பந்தியில நாங்க என்னத்தை எழுதணும், செகண்ட் பந்தியில என்னத்தை எழுதணும், தேர்ட் பந்தியில என்னத்தை எழுதணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பந்தியில எழுதக்கூடிய விஷயங்களுக்கு நான் இன்னும் சொல்லப்படையில
நான் சொல்லுவேன். சரிதானே? அதுல நாங்க என்னத்தை பார்க்க போறோம், என்னத்தை எழுதணும்னு சொல்லிட்டு நாங்க எழுதக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ எழுதக்குள்ளன்னு சொன்னா இந்த விஷயங்களை நான் இந்த திசை சம்பந்தப்பட்ட விளக்கங்களை முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் பந்தியில் என்னத்தை நாங்கள் எழுதணும் அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்போ 2வது பந்திக்குரிய விஷயம் தான் இப்போ முதலாவது முடிச்சிருக்கோம். 2வது 3வது பந்தி 4வது பந்திக்கு வருவோம். ஓகே, முதலாவது இப்படி பிரிப்போம். இந்த அறிக்கை இது ஒரு படம். இப்போ இந்த படத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா இப்படி பிரிப்போம். ஏ பி சி டி. நோட் பண்றவங்க நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, இது வந்துட்டு நோட் ஒன்று போடுவோம். ரைட் பிள்ளைகள், இப்ப பாருங்க, ஏண்டா என்ன, பீண்டா என்ன, சீண்டா என்ன, டி என்றா என்ன. முதலாவது இது என்னத்தை மென்ஷன் பண்றோம்? அரைப்பகுதியா காட்பகுதியா? காட்பகுதி. வெரி குட். சரிதானே? காட்பகுதி சம்பந்தப்பட்டு நாங்க இப்ப பார்க்க போறோம். ஏ என்ன காட்பகுதி, பி என்ன காட்பகுதி, சி என்ன காட்பகுதி, டி என்ன காட்பகுதி. முதலாவது நாங்க இதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இதை நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். சரிதானே? இப்போ உங்களுக்கு ஈஸியா விளங்குறதுக்காக வேண்டி இந்த வடக்கு, சரிதானே, தெற்கு, தெற்கு, மேற்கு. சரி, போடும். இப்ப சொல்லுங்க. வடமேற்கு காட்பகுதி சார். ஏ வந்து வடமேற்கு காட்பகுதி அல்லது வடமேல் கால்பகுதி அப்படி சொல்லலாம். பி வடகிழக்கு காட்பகுதி. ஓகே. சி தென்மேற்கு தென்மேற்கு சார். சாரி சார். தென்மேற்கு காட்பகுதி. தென்மேற்கு காட்பகுதி. ரைட். டி என்னது? தென்கிழக்கு காட்பகுதி. ரைட். நீங்க குழம்பப்படா பிள்ளைகள், இது முக்கியமான விஷயம். சரிதானே? நீங்க வெறுமனே இது என்னடா இது சின்ன பிள்ளைகளுக்கு ஏத்த மாதிரி திசையெல்லாம் படிச்சு தராங்க சார் அப்படி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க லாஸ்ட்ல நீங்க எழுதக்குள்ள மாட்டிக்கொள்வீங்க. நீங்க எதை எந்த இடத்துல நீங்க எழுதணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. சரிதானே? இப்போ இந்த திசை நீங்க நல்லா கிளியரா விளங்கிட்டீங்கன்னு சொன்னா அங்கே நீங்க எழுதுற விஷயங்கள் எல்லாமே ஓகே இருக்கும். இப்போ ஓகே, வருவோம். இப்போ வருவோம். ரைட், பாருங்க, இப்படி பிரிப்போம். 4ஆ பிரிப்போம். ஏ பி சி டி. இப்ப எதை பாருங்க, ஏ என்ன பகுதி? பிள்ளைகள் நான் பேசுற வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்குதானே? ஓம் சார். ஓம் சார். ரைட். ஸ்ட்ரைக் ஆனா சொல்லுங்க. சரிதானே? என்ன சொன்னா இப்போ வைஃபை எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. எது சரி இஷ்யூன்னு சொன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னு சொன்னாலே ஓகே, நான் அதை வந்துட்டு கிளியர் பண்ணிடுவேன். ஓகே, குழப்பம் இல்லாட்டி நாம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஏன்னு சொல்ற பகுதி நாங்க என்ன சொல்லுவோம்? வடமேற்கு காட்பகுதி. ரைட். பி என்ன சொல்றது? வடகிழக்கு காட்பகுதி. அதே போல சி என்று சொல்றது காட்பகுதி சார். தென்மேற்கு காட்பகுதி. டி என்று சொல்றது வெரி குட். ரைட். அப்போ இந்த திசையை காட்பகுதி என்று சொல்ற விஷயம் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே கிளியரா இருக்கும். இந்த காட்பகுதி மாதிரி தான் இன்னும் ஒரு பகுதி. 3வது விஷயம் என்னன்னு சொன்னா மூலைகள். காட்பகுதி எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்ப நீங்க காட்பகுதி சம்பந்தப்பட்ட எழுதக்குள்ள வந்துட்டு 3வது 4வது பந்தியில இப்ப வடகிழக்கு காட்பகுதியை அவதானிக்கும் போது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். தென்மேற்கு காட்பகுதியை நாங்க அவதானிக்கின்ற போது அல்லது வடமேற்கு காட்பகுதியை ஒப்பிடுகையில் தென்மேற்கு காட்பகுதியானது வழங்குதா? எப்படி வசனம் வருதுண்டு கிரகிக்கிறீங்களா பிள்ளைகள் நான் சொல்ற விஷயங்களை? ஸ்பீடா போனாலும் சொல்லிக்கோங்க. சரிதானே? இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸ்பீடா போனா சொல்லிக்கோங்க, நான் ஸ்பீடா குறைச்சிக்கிறேன். ஏன்னா இது தெரிஞ்சாதான் நீங்க அந்த 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் உரிய கேள்விகள் நீங்க செய்ய இயலும். சரியா? ஓகே. இப்போ இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, மூளைன்னு சொல்லுவாங்க. இப்போ பிஎன் இருக்கிற இடத்துல இப்போ இந்த இடத்த பார்ப்போமே, இப்படின்னு போற இந்த பகுதி. ரைட். இப்படின்னு போற இந்த பகுதி, இந்த பாருங்க, இந்த அம்புக்குறி போற இந்த பகுதியெல்லாம் இதை நாங்க சொல்லுவோம் மூலைகள். ரைட். வடமேல் மூலை, தென்மேல் மூலை, வடகீழ் மூலை, தென்கீழ் மூலை அப்படின்னு சொல்லுவோம். நாங்க ஏன் மூலைகள் சம்பந்தப்பட்டு பயன்படுத்துறேன்னு சொன்னா இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு வீதி ஒன்று ஸ்டார்ட் பண்ணப்படுது. சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னு சொன்னா இப்போ இந்த இடத்த எடுப்போம்.
சரியா? இந்த பகுதியை எடுப்போம். இந்த பி என்று சொல்ற இந்த பகுதியில ஒரு பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு இப்ப ஒரு சிறுவீதி ஒண்ணு அங்கே போகுது, ரைட்? இப்ப சிறுவீதி எந்த பகுதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணப்படுதுன்னு சொன்னா என்ன பகுதி? வடகிழக்கு மூலை அல்லது வடகிழ் மூலை பகுதியில் ஆரம்பிக்கக்கூடிய சிறுவீதி அப்படின்னு எழுதுவோம், சரிதானே? ரைட். இப்ப இந்த 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 ஏன்னு மார்க் பண்றீங்க இந்த இடத்த எடுப்போம், சரிதானே? இந்த இங்கால சைட்ல ஏன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த ஆக மூலையில இருக்கக்கூடிய இந்த ஏ, இது என்ன மூலை? வடமேல் மூலை. வெரி குட், வடமேல் மூலை. இந்த வடமேல் காணப்படக்கூடிய மியாந்தர் வளைவானது அப்படின்னு எழுத போறோம். விலங்குதான் நாங்க என்ன திசையை பயன்படுத்துறோம்? ஆம் சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா பிள்ளைகள்? விளங்குது சார். ஓகே, இந்த பிரதான வீதியை பாருங்க. இந்த பிரதான வீதி எங்க ஸ்டார்ட் பண்ணப்படுது? வடமேல் மூலை பகுதியில் ஆரம்பிக்கக்கூடிய ஏபி பிரதான வீதியானது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போறோம். கிளியரா? சார். உங்களுக்கு ஈஸியா விளங்குதா பிள்ளைகள் நான் சொல்ற விஷயங்கள்? ஓ சார். சார். ஆம் சார். ஓகே, இவ்வளவுதான் விஷயம், சரிதானே? இந்த திசைகள் உங்களுக்கு எல்லாருக்கும் சம்பூரணமா கிளியரா? ஓம் சார் கிளியர். ஓம் சார் எந்த கிளியர். டவுட்டும் இல்லையே? இல்ல இல்ல சார். சார். இப்போ இந்த திசையை வச்சுதான் நீங்க அந்த 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 6 மார்க்ஸுக்குரிய கேள்விகளை ஸ்ட்ரக்சர் பண்ண போறீங்க, ரைட்? இப்ப ஸ்ட்ரக்சர் பண்ணக்குள்ள இப்ப முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு அறிமுகம் ஒண்ணு கொடுக்கணும். அப்ப நீங்க எழுத போற விடையை வந்துட்டு இப்போ அவங்க வாசிக்கக்குள்ளேயே அவங்களுக்கு விளங்கிடும், சரிதானே? அப்ப இந்த புள்ளை நல்லா வந்துட்டு ஒரு கிரகித்து எழுதிருக்குது, அந்த படத்தை நல்லா விளங்கி எடுத்து எழுதிக்குது. ஏன் அந்த படத்தை விளங்கி எடுத்து எழுதிக்கன்னு சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளை. சரி பிள்ளைகள், ஒரு கோலன் வந்துட்டு இப்போ லாஸ்டா என்ன சொல்லியிருந்தோம்? மூளைகள் பார்த்தனாங்க சார். ரைட். வீதி இப்ப ஆரம்பி மூலைகள் பார்த்ததுக்கு பிறகு இப்ப நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ற விஷயங்களுக்கு வருவோம். என்ன ஸ்ட்ரக்சர் பண்ணக்குள்ள பிள்ளைகள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ முதலாவது வந்து உங்களுக்கு திசை தெரியும், சரியா? திசை சம்பந்தமா தெரியும், திசை வந்துட்டு உங்களுக்கு கிளியர். இப்ப திசை கிளியர்ன்னு சொன்னா முதலாவது விஷயம் வந்துட்டு அறிமுகம் வந்துட்டு ஒன்று இருக்குது, ரைட்? இப்ப அறிமுகம்னு சொன்னா இப்போ முதலாவது வந்துட்டு பேப்பர் எடுக்கக்குள்ளேயே அந்த படத்தை பார்த்த உடனே முதலாவது கேள்விகள் இருக்குதானே, அந்த கேள்வி எடுத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு அதுல வரும், சரி? அந்த அறிமுகத்தை நீங்க கேள்வியை வச்சு நீங்க எழுதுருவீங்க. இப்ப பாருங்க, இப்ப கேள்விக்கு வருவோம். கேள்விக்குரிய ஸ்லேட் எடுக்கிறேன். இப்ப இந்த கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல, சரியா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பந்தியை பாருங்க, வாசிங்க பிள்ளைகள். யாரு சரி பொடியன் ஒருத்தர் வாசிங்க. இலங்கையின் நில அளவை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட 1:50,000 அளவு திட்டத்தில் அமைந்த ரத்தினபுரி இடவிலக்க படத்தின் ஒரு பகுதி உமக்கு தரப்பட்டுள்ளது. இப்படத்தில் சம உயர கோடுகளினால் இடைவெளி 20 மீட்டர்களினால் தரப்பட்டுள்ளது. இப்படத்தினை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. ஓகே, ரைட். இப்ப இந்த 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 விஷயத்த நீங்க விளங்க எடுத்துட்டீங்களா? இப்ப என்ன விஷயம் அங்க சொல்றாங்கன்னு சொன்னா முதலாவது பாருங்க, இந்த இடத்துல இலங்கையில நில அளவை திணைக்களத்தினால வெளியிடப்பட்ட 1:50,000 அளவில் திட்டத்தில் அமைந்த என்ன பகுதி? இரத்தினபுரி இடவிலக்க படம், சரிதானே? இரத்தினபுரி இடவிலக்க படம். ஓகே, இதைத்தான் நீங்க இப்போ ஆரம்பிக்கக்கூடிய பந்தியில நீங்க எழுத போறீங்க. கிளியரா? இந்த சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா? ஓம் சார். ஓம் சார். ஓகே, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒருக்கா அறிமுகத்தை சொல்றேன், நீங்க நோட் பண்றதுக்கு நான் ஒரு டைம் ஒன்று தரேன், சரியா? இப்போ நான் நோட் பண்றதுக்கு எப்படின்னு சொன்னா, இப்போ நுஸ்கா மேம் எப்படி செஞ்சாங்களோ எனக்கு தெரியாது. இப்போ நான் நோட் பண்றதுக்கு சொன்னா நான் எந்த வாயில சொல்ற விஷயத்த நான் உங்களுக்கு நோட் பண்றதுக்கு நான் தர மாட்டேன், சரிதானே? அது எந்த ஓன் விஷயம், சரிதானே? எனக்கு தெரிஞ்ச விஷயம். நான் இப்போ ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். என்ன விஷயத்த நான், அதாவது இப்போ நாங்க பார்க்கக்கூடிய அந்த இடவிலக்க படத்துல இப்படி எழுத போறோம்னு சொல்லி இப்படித்தான் எழுதணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு கைடர் தருவேன், சரிதானே? அதை வச்சு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க ஓனா எழுதணும். 5 minutes டைம் தருவேன், சரியா?
5 மினிட்ஸ்லாம் இதுக்கு கூட ஒரு 2 மினிட்ஸ் ஓகே. சரியா? ஓகே சார். ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க இப்போ இன்ட்ரோடக்ஷனுக்குரிய ஒரு பந்தி ஒன்று எழுத போறீங்க. எப்படி எழுத போறீங்கன்னு சொன்னா, முதலாவது உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி இந்த அறிக்கை இதுதானே உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. குடியிருப்புக்கும் வீதி வலைப்பின்னலுக்கும் இடையிலான இடைத்தொடர்பை விளக்குக. எப்படி அறிமுகம் எழுத போறீங்கன்னு சொன்னா, இலங்கையில நில அளவை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட 1/50,000 இடவிலக்கப்படத்தில் அமைந்த இரத்தினபுரி மாவட்டத்துக்குரிய ஒரு பகுதி இடவிலக்கப்பட பகுதியானது எமக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேற்படி இரத்தினபுரி மாவட்டத்துக்குரிய இடவிலக்கப்படத்தில் குடியிருப்புக்கும் வீதி வலைப்பின்னலுக்கும் இடையிலான இடைத்தொடர்பினை எடுத்து நோக்குகின்ற போது பின்வருமாறு நாம் நோக்க முடியும். கிளியரா? இன்னொரு கோஷம் சொல்றேன் பாருங்க. அதாவது இன்னொரு கோஷம் சொல்லக்கூட அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற மாதிரியும் வரலாம். சரிதானே? நீங்க எனக்கு இது கிரகிச்சு எடுத்துக்கொள்ளணும். அதாவது இந்த படம் என்னது? இலங்கையில நில அளவை திணைக்களத்தினால வெளியிடப்பட்ட 1/50,000 இடவிலக்கப்படத்தினுடைய இரத்தினபுரி மாவட்டத்துக்குரிய இடவிலக்கப்படமானது எமக்கு தரப்பட்டுள்ளது. சரிதான்? நாங்க உமக்கு தரப்பட்டுள்ளது தந்திருக்காங்க. அதை நாங்க எழுத போறோம். ஒரு பகுதியானது எமக்கு தரப்பட்டுள்ளது. மேற்படி படத்தினை அவதானிக்குகின்ற போது குடியிருப்புக்கும் வீதி வரைப்பின்னலுக்குமான இடைத்தொடர்பினை சிறப்பாக நோக்கலாம் அல்லது பின்வருமாறு நோக்கலாம் அல்லது நோக்குகின்ற போது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய போறீங்க? ஒரு கமா ஒன்று போட போறீங்க. இதான் முதலாவது அறிமுக பந்தி. கிளியரா? ரிப்பீட் சொல்லணுமா? ஓகே. எழுதுவீங்களா? கிளியர் சார். ஒரு எழுமாறாக ஒரு 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 3 பேர்கிட்ட கேட்போம். இப்போ இன்ட்ரோடக்ஷன் பந்தி நீங்க எப்படி எழுத போறீங்க? ஒருத்தர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. சார் நான் எழுதியிருக்கிறத வாசிக்கவா? சொல்லுங்க எழுதிருக்கிறத வாசிங்க. நீல அளவை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள 1/50,000 இடவிலக்கப்படமான ரத்தினபுரி படத்தில் குடியிருப்புகள் அமைப்பெறுவதில் வீதி வலைப்பின்னலுக்கு எடுத்துச் செல்கின்றன. அந்த வகையில் குடியிருப்புக்கும் வீதி வலைப்பின்னலுக்கும் இடையில் காணப்படும் தொடர்பினை பின்வருமாறு ஆராய முடியும். ஓகே, வெரி குட், ரைட். வேற யாராவது? இது நல்லா இருக்கு. இப்போ சொன்னவங்க யாரு? பேர் என்னவங்கட? வேணுஷா சார். ஓகே, ரைட். நீங்க இந்த 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 விஷயங்களை கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்லும் போது அந்த விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா ஓகே. வேற யாராவது இதை விட அட்வான்ஸா அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச பாணியில சொல்லுங்க பாபம். என்ன பேசின பொடியினாங்களே காணையில? சொல்லுங்க. இலங்கையின் நில அளவை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட 1/50,000 அளவு திட்டத்தில் அமைந்த இரத்தினபுரி இடவிலக்கப்படத்தின் ஒரு பகுதி எமக்கு தரப்பட்டுள்ளது. அதில் குடியிருப்புக்கும் வீதி வலைப்பின்னலுக்கும் இடையிலான தொடர்பினை பின்வருமாறு நோக்குவோம். ஓகே, வெரி குட். இதுவும் இப்படியும் நாங்கள் எழுதலாம். வேற இலங்கையின் நில அளவை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட 1/50 அளவு திட்டத்தில் அமைந்த இரத்தினபுரி மாவட்டத்தின் ஒரு பகுதி எமக்கு தரப்பட்டுள்ளது. மேற்படி படத்தின் குடியிருப்பு நில பயன்பாட்டிற்கு இடையிலான தொடர்பினை பின்வருமாறு விளக்கலாம். ஓகே, இதுவும் ஓகே. கேட்கப்பட்ட கேள்வி நிலப்பயன்பாடு இல்லை, அதுல கொஞ்சம் அவதானமா இருக்கணும். குடியிருப்புக்கும் வீதி வலைப்பின்னலுக்கும் இதுலதான் கொஞ்சம் மிஸ் ஆகுது. விளங்குதா எப்படி மிஸ் ஆகுறோம்னு? அதை கொஞ்சம் நீங்க கேள்வியை கொஞ்சம் அவதானமா நீங்க பார்த்து கொள்ளணும். சரிதானே? ஓகே, தம்பி மாதிரி யாராவது? எங்கடா தம்பிமார் ஓடிட்டீங்களா? ரைட், சரி, ஓகே. ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன். சரியா? இப்ப 10:05 10:07 10:06 இப்ப 10:08க்கு நீங்க இந்த அறிமுக பந்தியை நீங்க எல்லாருமே நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். சரிதானே? நோட் பண்ணினவங்க ஓகேன்னு போட்டுக்கொள்ளுங்க. சரிதானே?
மேக்சிமம் எவ்வளவு வருதோ அதுக்கு 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 ஏற்ற மாதிரி பார்ப்போம். சரிதானே? 10 8க்கு நம்ம அடுத்த பகுதிக்குரியதை நாங்க பார்ப்போம். ஓகே சார். சரி, ஓகே. நோட் பண்ணியிருப்பீங்க என்ன நினைக்கிறேன். இப்போ அடுத்த பந்திக்கு வருவோம். சரி, நாங்க இப்ப எப்படி சொன்னோம்? 2வது பந்தி நாங்க எப்படி சொல்லியிருந்தோம்? 2வது பந்தி எப்படி எழுதணும்னு சொல்லியிருந்தோம்? என்னத்தை வச்சு எழுதணும்னு சொல்லியிருந்தோம்? சொல்லுங்க பாப்போம். வெரி குட். அரைப்பகுதி. ஓகே, வெரி குட். அரைப்பகுதியை நாங்க வச்சு செய்ய போறோம். இப்ப என்னது? குடியிருப்புக்கும் வீதி வலைப்பின்னலுக்கும் இடையிலான இடைத்தொடர்பு தானே. முதலாவது இந்த அரைப்பகுதி நீங்க பாக்குறதுக்கு முன்னுக்கு பெஸ்ட்டுக்கு இந்த படத்தை அவதானிக்கணும். என்னென்ன வகையில வீதிகள் காணப்படுது, எந்தெந்த அமைப்புல வீதி அமைப்புகள் போகுது, ரைட்? அந்த வீதி அமைப்புகளுக்கு ஏத்த மாதிரி குடியிருப்புகள் எப்படி இருக்குது, ரைட்? அதை நீங்க பெஸ்ட்டுக்கு நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு அதுக்கு முன்னுக்கு தெரியணும் வீதிகள் எல்லாமே தெரியுமா? பிரதான வீதிகள் என்ன கலர், சிறு வீதிகள் என்ன கலர், பிட் வீதிகள் என்ன கலர், நடைபாதை என்ன கலர், எல்லாம் தெரியுமா? ஓ சார். இந்த இந்த மார்க் பண்ற இந்த வீதி என்ன பேர்? பிரதான வீதி. பிரதான வீதி. இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த வீதிகள்? சிறுவீதி. சிறு வீதி. ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே, வெரி குட். இந்த மஞ்சள்ல இருந்து தொடர்பா இந்த வெள்ளை நிறத்துல வரக்கூடிய எந்த வீதிக்கு என்ன பேர் சொல்லுவோம்? வண்டிப்பாதை. நடைபாதை இல்ல. நல்லா சொல்லுங்க. வண்டிப்பாதை. ஓகே ஓகே ஓகே, ரைட். சரிதானே? ஜீப் வண்டி பாதை அல்லது அல்லது ஜீப் பாதை அல்லது ஜீப் வண்டி பாதை அப்படின்னு சொல்லலாம். நடைபாதைன்னு சொன்னீங்க. இந்த போது விளங்குதா? இந்த போது விளங்குதா? விளங்குதா பிள்ளைகள்? இந்த இந்த இங்க இந்த சைட்ல எல்லாம் இருக்குது. இதைத்தான் நாங்க சொல்லுவோம் நடைபாதை. கிளியரா? இதே மாதிரி நிறைய வீதிகள் இருக்கு பிள்ளைகள். இன்னும் அதாவது ஊதா நிறத்துல வரும். சரிதானே? ஊதா நிறத்துல வரக்கூடிய பாதைகள் வந்துட்டு ஹைவே பாதைகள் வரும். அதே போல வெள்ளையும் சிவப்பும் கலந்த மாதிரி வரும். அது வந்துட்டு இப்போ புதுசா வந்து அமைப்பாங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா கண்டியில இருக்கக்கூடிய அழுத்பாறை சைட்ல இருக்கக்கூடிய இப்போ ஒரு புது வீதி ஒன்று வந்துட்டு போடுறாங்க. அப்ப அதை நாங்க சொல்லுவோம் என்னது? அமைக்கப்படக்கூடிய வீதி, ரைட்? அதே போல வந்துட்டு வீதியில சுரங்க பாதைகள் எல்லாம் இருக்குது. இப்போ அதுவும் வந்துட்டு இப்போ கண்டி சைட்டுக்குரிய படமா இருக்குன்னு சொன்னா இப்போ சுரங்க பாதைகள் வாரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்துல பாலங்களும் இருக்கும் இந்த வீதியோட சேர்ந்த மாதிரி, ரைட்? அப்ப இந்த பாலங்கள் சம்பந்தப்பட்ட விளக்கங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே. இந்த இருக்கு பாருங்க, இந்த இந்த மார்க் பண்ற இடத்துல பாலம் ஒன்று இருக்குது. விளங்குதா?
ஓம் சார். ஓம் சார். அப்போ வீதி வீதி வலைப்பின்னல்னு சொன்னா அப்போ வீதி எப்படி எப்படி போகுது, ரைட்? வீதி எப்படி எந்த பகுதியினூடாக போகுது? இப்ப இது தரை தோற்றத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ இங்கெல்லாம் பிரதானமா எந்தெந்த பகுதிகளில் பிரதான வீதி போகுது, எந்தெந்த வீதிகளில் சிறு வீதிகள் காணப்படுது, எந்தெந்த பகுதியில வண்டி பாதைகள் காணப்படுது, எந்த பகுதியினூடாக நடைபாதைகள் போகுது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ வீதி வலைப்பின்னல் உங்களுக்கு நல்லா நோட் பண்ணி எடுத்துட்டீங்களா? நோட் பண்ணின்னு சொன்னா இப்போ உங்களோட மைண்ட் ரீட் பண்ணணும், சரிதானே? மைண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு விளங்கணும் அப்ப எந்தெந்த வீதிகள் எந்தெந்த இடத்துகள்ல காணப்படுது. ஓகே, ரைட். முதலாவது விஷயம். அடுத்த விஷயம், குடியிருப்புகள். உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னது? குடியிருப்பு பாங்கு தானே. அப்ப குடியிருப்பு பாங்குகள்னு சொன்னா குடியிருப்புகள வகைப்பாடுகள் என்னென்ன குடியிருப்புகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சொல்லுங்க பாப்போம். நேர்கோட்டு கொத்தணி குடியிருப்பு, சிதறல் சிதறல் குடியிருப்பு, கொத்தணி குடியிருப்பு. நாடா குடியிருப்பு, கொத்தனி குடியிருப்பு, சிதற குடியிருப்பு. வெரி குட், வெரி குட். நாடா குடியிருப்பு இருக்குது, நேர்கோட்டு குடியிருப்பு. நேர்கோட்டு குடியிருப்பு நாடா குடியிருப்பு ரெண்டு ஒன்று தான், சரிதானே? சிதறல் குடியிருப்பு இருக்குது, கொத்தனி குடியிருப்புகள் இருக்குது, அதே போல சந்தி குடியிருப்புகள் இருக்குது, சரிதானே? அதே போல வந்துட்டு இப்போ ஒரு குளம் ஒன்று காணப்படுதுன்னு சொன்னா குளத்தை சுத்தி வர இருக்கும்னு சொன்னா வந்து அதை குளக்குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் இருங்க வரேன், ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்குது, பார்த்துட்டு வரேன். ஓகே. அதாவது வீதி வலைப்பின்னலையும் கொடுத்துட்டு அதே போல குடியிருப்புகளையும் கொடுத்துட்டு இப்போ இதை வந்துட்டு நீங்க தொடர்பு படுத்தி கேட்கணுமான்னு சொல்லி ஒரு கேள்வின்னு கேட்டீங்க. நம்மளுக்கு கேட்கப்பட்ட கேள்வியே வந்துட்டு தொடர்பு தான், ரைட்? இந்த வீதி வலைப்பின்னலுக்கும் அந்த குடியிருப்புக்கும் இடையிலான என்ன தொடர்பு? இப்ப நேர்கோட்டு குடியிருப்புன்னு சொன்னா நேர்கோட்டு குடியிருப்பு அங்கே இருக்கிறதுக்கான தொடர்பு என்ன, அந்த வீதியை மையப்படுத்தி இருக்கிறதுக்கான தொடர்பு என்ன? அதே போல சிதறல் குடியிருப்பு காணப்படுதுன்னு சொன்னா அந்த சிதறல் குடியிருப்புக்கும் அங்கு காணப்படக்கூடிய வீதி அமைப்புக்கும் இடையிலான இடைத்தொடர்பு என்ன? அதே போல ஒரு அமைக்கப்பட்ட பிரதேசங்கள் இருக்குதுன்னு சொன்னா அங்க ஒரு கொத்தனி குடியிருப்பு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கான காரணம் என்ன? அதை நீங்க பார்க்கக்கூடிய விஷயம்தான் இந்த கேள்வி. தெளிவா விளங்கிட்டா? ஓம் சார். ஓம் சார். ஓம் சார். ஓகே, ரைட். இப்ப வருவோம் விஷயத்துக்கு. அப்போ உங்களுக்கு குடியிருப்புகள் தெரியும், என்னென்ன குடியிருப்புகள் இருக்குது, ரைட்? வீதி வலைப்பின்னல்கள் வந்துட்டு என்னென்ன வீதி வலைப்பின்னல்கள் இருக்குது, எப்படி காணப்படுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓகே விளங்கிட்டு இதுக்கு அடுத்த விஷயம் நோட் பண்ண போறீங்க. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறு குறிப்புகள்ல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது என்ன செய்ய போறீங்க? திசை சம்பந்தப்பட்டு பார்க்க போறீங்க. ரெண்டாவது விஷயம் என்னது? அறிமுகம் சம்பந்தப்பட்டு பார்க்க போறீங்க. மூணாவது விஷயம் என்னது? என்ன கேட்கப்பட்ட கேள்வியோ அந்த கேள்விக்குரிய விஷயங்களை இதுல நோட் பண்ணி எடுக்க போறீங்க. அடுத்த விஷயம் வந்துட்டு இந்த கேட்கப்பட்ட விஷயங்கள் எங்க இருந்து ஆரம்பிக்குது, எந்த இடத்துல காணப்படுது, அதை நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஓகே, உங்களுக்கு திசை தெரியும் தானே? இப்ப திசை தெரிஞ்சாக்கா இந்த கேள்வி ஈஸி. இப்போ இந்த பகுதியை நாங்க இப்படி நாலாவே பிரிச்சு பார்ப்போம். இப்போ இந்த நாலா பிரிச்ச பகுதியில இப்ப அரைப்பகுதி ஃபெஸ்ட்டுக்கு எடுத்தோம்னு சொன்னா இந்த குடியிருப்புகள பரம்பலும் வீதி வலைப்பின்னல்ற பரம்பலும் எந்த அரைப்பகுதிக்குள்ள அதிகமான செல்வாக்கு இருக்குது? நோட் பண்ணி எடுத்து சொல்லுங்க பாப்போம். கிழக்கரை வெரி பகுதி. குட். கிழக்கரை பகுதி. ஓகே, கிழக்கரை பகுதி. வெரி குட். எந்த பகுதியில பிரதான வீதியில ஒரு சிறு பகுதியில மையம் காணப்படுது? வடமேற்கு பகுதி. வடமேற்கு பகுதி, சரிதானே? அடுத்த விஷயம், எந்த பகுதிகளில் இந்த பிரதான வீதியில செல்வாக்கு காணப்படையில? தென்மேற்கு பகுதி. தென்மேற்கு பகுதி. தென்கிழக்கு பகுதியில தான் அங்க அமைக்கப்பட்ட பிரதேசத்துக்குள்ளே இந்த பிரதான வீதி தான் மெயினான விஷயம், சரிதானே? திசை மெயின் பிள்ளைகள், ரைட்? திசையை வச்சுதான் நீங்க அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்க பார்க்கணும். இன்னொரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். இப்போ நேத்து நுஸ்கமே எத்தனை 1 hour எடுத்தாங்க கிளாஸ் சார்? ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு 20 நிமிஷம் பிந்திட்டோம், சரிதானே? அப்ப அதுல இந்த 15 நிமிஷம் இங்க கவர் ஆடினா 1 hour எடுக்கவா அல்லது இன்ட்ரெஸ்டிங் இருந்தா இன்னும் கொஞ்சம் டைம் எடுப்போமா? இன்னும் கொஞ்சம் கடுமை ஆர்வம் அறிய பொடிய மாதிரி ஏன்னா தெரியா பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.
ஓகே நான் பாவோம். உங்களோட ஆர்வத்துல எனக்கு என்ன சொல்ல வந்தேன்னு மறந்து போயிடுது. என்ன சொல்லிட்டு இருந்தோம் கடைசியா? ரைட். இந்த பகுதியில ரைட். இப்போ வடகிழக்கு பகுதி, இந்த சாரி தென்கிழக்கு பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா அங்க பிரதான வீதியில செல்வாக்கு காணப்படுது. சரியா? இப்ப தென்மேல் பகுதி தானே, தென்மேற்கு காட்பகுதி இங்க தானே அந்த பகுதி காணப்படையில. இந்த பகுதியில பிரதான வீதி காணப்படாததுக்கான ஒரு ரீசன் ஒன்று இருக்கும். ஏங்க காணப்படையில அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. மலைப்பாங்கான மலைப்பில மலைத்தொடர்கள் சமவெளி வெரி கோடுகள் குட். அதிகமாக காணப்படுது. கோடுகள் அதிகமாகவும் மலைப்பாங்கு கோடுகள் சரி, வெரி தொடர்வெளி குட். நிலங்கள். சமயோர கோடுகள் அதிகமா இருக்குன்னு சொன்னா அங்க நீங்க நல்லா விளங்கி எடுத்துக்கொள்ளணும். சமயோர கோடுகள் அதிகமா இருக்குன்னு சொன்னா அந்த பகுதி மலைப்பாங்கான பிரதேசம். சரியா? அந்த பகுதியில் மலைப்பாங்கான பிரதேசமா இருக்கும்னு சொன்னா பிரதான வீதியில செல்வாக்கு மிக மிக குறைவா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க கண்டி மலைநாடு பிரதேசங்களுக்குரிய இடவிலக்க படத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த பகுதியில வலைப்பின்னல பார்த்தீங்கன்னு சொன்னா மலைகளோட சேர்த்து வரும். என்ன சொன்னா அதுல தரை தோற்றம் அப்படி. ஆனா இங்க நீங்க பார்க்க போறது ரத்தினபுரி. இப்ப ரத்தினபுரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி நீங்க எடுக்க இயலாது. இப்ப பிரதான வீதி ஒண்ணு அமைக்கப்படுறாங்களா இருந்தா ஒரு சமதரையான பகுதியை நோக்கி தானே என்ன செய்வாங்க, அதை வைப்பாங்க. இந்த பாருங்க, இப்ப மலைப்பாங்கன பிரதேசத்துல பார்த்தோம்னு சொன்னா அங்க வந்துட்டு சிறு வீதிகள் காணப்படுறத பாக்குங்க. ஜீப் வண்டி பாதைகள் இருக்குது. அதே போல நடைபாதைகளும் அங்க அதிகமான செல்வாக்கு காணப்படுது. ஓகே, இப்ப வீதி விளங்கிட்டு தானே. இப்ப எந்தெந்த பகுதியில என்னென்ன வீதிகள் செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்கு கிளியர். அடுத்தது நீங்க நோட் பண்ண போறீங்க, குடியிருப்புகள் இங்க எப்படி காணப்படுது. இது மூணாவது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இவ்வளவு விஷயத்தை நீங்க கவனிச்சுட்டு டைம் போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது நீங்க இந்த டைம் மேனேஜ் பண்றதுல உங்களோட மைண்ட் ரீடிங்ல இருக்கணும். இப்ப நான் சொல்லக்குள்ள உங்களுக்கு மெதுவா சொல்லக்குள்ள உங்களுக்கு ஓகே. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ஒப்சர்வ் பண்றது மிக மிக குறுகிய டைமுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் ஒப்சர்வ் பண்ணி எடுத்துடணும். சரியா? இப்ப வடஅரை பகுதியில் இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது. தென்னரை பகுதியில் இப்படி இருக்குது. ஓகே, கிழக்கரை பகுதியில் இப்படி இருக்குது. ரைட், எழுதுவோம். ஓகே, பேனையை குத்தியாச்சு, எழுதியாச்சு, சராசரி முடிச்சாச்சு, விஷயத்த முடியுது. ஓகே, அவ்வளவுதான் விஷயம். இப்ப பாருங்க, அதிகமான இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், இப்ப அதிகமான நேர்கோட்டு குடியிருப்புகள் செல்வாக்கு எந்த பகுதியில இருக்குது? கிழக்கரை பகுதியில. ஓகே, கிழக்கரை பகுதி. ஓகே ஓகே, வெரி குட். கிழக்கரை பகுதி. அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிறு வீதிகளை மையப்படுத்தியும் நேர்கோட்டு குடியிருப்புகள் இருக்குது, பிரதான வீதியை மையப்படுத்தியும் நேர்கோட்டு குடியிருப்புகள் இருக்குது. சந்தி குடியிருப்பு எங்க இருக்குது? தென்கிழக்கு காட்பகுதியை பாருங்க. இந்த பகுதி, இந்த பகுதியை நாங்க என்ன சொல்லுவோம்? என்ன குடியிருப்பு? சந்தி குடியிருப்பு சார். வெரி குட், சந்தி குடியிருப்பு. இந்த 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 குடியிருப்பை நாங்க என்ன சொல்லுவோம்? சந்தி குடியிருப்பு. சரியா? கிளியரா? சார், சார். சந்தி குறிப்பு என்பது சொல்லுங்க. கொத்தணி குடியிருப்பு. கொத்தணி குடியிருப்புக்கா சொல்ற? கொத்தனி குடியிருப்புன்னு சொன்னா நான் வாரேன். இப்ப வெஸ்டுக்கு சந்தி குடியிருப்புன்னு சொன்னா வீதிகள மூளைப்பகுதி இருக்குதானே, வீதிகள் இணையக்கூடிய இடம். வீதிகள் இணையக்கூடிய இடத்துல ஒரு கொத்து கொத்தாக கொத்தனி போன்ற அமைப்புள்ள குடியிருப்புகள் இருந்தா நாங்க அதுக்கு பிரதான ஸ்பெசிபிக்கா நாங்க சொல்லக்கூடிய பெயர் வந்துட்டு சந்தி குடியிருப்பு. சரியா? சம்டைம் அப்படி இல்லாம இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு கொத்தனி குடியிருப்பு இருக்குது. சரி, நான் கொஞ்சம் இதை எரேஸ் பண்ணிட்டு பாக்குறேன். சார் இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு கொத்தனி குடியிருப்பு. பாருங்க, இந்த பகுதி ஒரு கொத்தனி குடியிருப்பு. விளங்குதா? இந்த பகுதி ஒரு கொத்தனி குடியிருப்பு. இந்த பகுதி ஒரு கொத்தனி குடியிருப்பு. விளங்குதா பிள்ளைகள்? ஓ சார். ஓ ஆம் சார் சார். அதுல ஸ்பெசிபிக்கா நான் இந்த மார்க் பண்றேன். இப்ப வேற கலர்ல மார்க் பண்றேன். என்னத்துல மார்க் பண்ணி நீலத்துல மார்க் பண்றேன். ஓகே, இந்த மார்க் பண்ற இந்த பகுதியும் இந்த மார்க் பண்ற இந்த பகுதியும் கொத்தனி குடியிருப்பு தான். ஆனால் அதுக்கு நாங்க ஸ்பெசிபிக்கா நாங்க ஒரு பேர் சொல்ல போறோம். என்ன? சந்தி குடியிருப்பு. சந்தி குடியிருப்பு. நாங்க ஏன் அதை சந்தி குடியிருப்புன்னு நாங்க மென்ஷன் பண்றோம்? பீதி வெற்ற இடத்துல வர்றது. வெரி குட், புடிச்சிட்டீங்க, விஷயத்த புடிச்சிட்டீங்க. இப்ப கிளியரா? டவுட் இருக்குதா? இல்ல சார். இல்ல சார். ஓகே, அது ஒரு கொத்தனி குடியிருப்பு பாங்கு தான். சந்தி குடியிருப்பு வரக்கூடியது கொத்தனி குடியிருப்பு. குல குடியிருப்பு இருக்குதானே, குலத்தை மையப்படுத்தி வரக்கூடியது, அதுவும் ஒரு கொத்தனி குடியிருப்பு தான். நாங்க அது ஏன் நாங்க அது தனித்தனி பேர் கொடுக்குறோம்னு சொன்னா நீங்க உங்களுக்கு கொத்தனி குடியிருப்புன்னு மெயினாவே சொல்லிட்டு போகலாம்.
ஒரு பந்தியோட முடிஞ்சிடும். நீங்க சந்தி குடியிருப்புகள் இப்படியான இடத்துல காணப்படுதுன்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு அந்த எழுதக்கூடிய அந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பா விளங்கும். அன்னைக்கு அவன் திருத்துறவங்க நினைப்பாங்க, புள்ள இந்த புள்ள வந்துட்டு இந்தந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்குது, இதுக்கு மேலதிகமாகவும் தெரிஞ்சிருக்குது, ஓகே நம்ம மற்ற விஷயங்கள்லாம் பார்க்க தேவையில்லை, பார்த்து போட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு இல்லை, பார்க்க மாட்டான்னு இல்லை, பார்ப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் உங்களோட விட வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஈடுபட்டு இருக்கும். சரியா? கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். கிளியரா? ஓகே சார். ஓகே, ரைட் ரைட். வருவோம் இப்போ சந்தி குடியிருப்பு. ஓகே, சிதறல் குடியிருப்பு எங்கெங்கெல்லாம் இருக்குது? எந்தெந்த பகுதியில அதிகமான செல்வாக்கு இருக்குது சிதறல் குடியிருப்புகள்? தெற்கு காற்பகுதி. தென்மேற்கு பகுதியில் இந்த நான் மார்க் பண்றேன். சரியா? இந்த கோடு அழிஞ்சிட்டு இந்த ஓகே. இப்ப சொல்லுங்க பாப்போம், சிதறல் குடியிருப்பு எங்க இருக்குது? மேற்கு அரை பகுதி. தென்மேற்கு பகுதி. ஓகே, வடமேற்கு தென்மேற்கு பகுதிகள்ல. அப்ப ரெண்டையும் இப்ப நாங்க இதை வந்துட்டு இப்ப காட்பகுதின்னு சொல்லாம நாங்க அரை பகுதிகளே நாங்க சொல்லலாம். ஏன்? ஏன்னா ரெண்டு பகுதியிலும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்ப இதை நாங்க என்ன அரை பகுதிகளை நாங்க கொண்டு வருவோம்? மேற்கு அரை பகுதி. மேற்கரை பகுதி. ஓகே, வெரி குட். இப்ப நீங்க இதுல நீங்க நல்லா வளைங்க எடுத்துக்கொள்ளணும். நாங்க என்னென்ன விஷயங்களை நாங்க அரை பகுதி என்று சொல்லி சொல்ல போறோம், என்னென்ன விஷயங்களை நாங்க காட்பகுதி என்று சொல்லி சொல்ல போறோம். விளங்குதா? நீங்க சிதறல் குடியிருப்பு சொல்லக்குள்ள நீங்க காட்பகுதி என்று சொல்லி மென்ஷன் பண்ணாம அரைப்பகுதியில, ரைட், அரைப்பகுதியில காணப்படக்கூடிய, அதாவது எந்த அரைப்பகுதி? மேற்கு. விளங்குதா? மேற்கு அரைப்பகுதியில காணப்படக்கூடிய குடியிருப்புகளை பிரதானமாக நாங்கள் அவதானிக்கின்ற போது என்ன குடியிருப்புகள் காணப்படுது? சிதறல் குடியிருப்புகள் காணப்படுவதை அவதானிக்க முடியுமாக இருக்கின்றது அப்படின்னு எழுத போறோம். சரி, வருவோம் விஷயத்துக்கு. இப்ப இந்த விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா? ஓம் சார். சரி, ஓகே. இப்ப வருவோம். இப்பதான் நாங்க இப்போ எழுத போறோம். எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். யாரு சரி எழுதி இருக்கீங்களா? இல்ல நான் சொன்னதுக்கு சொல்ல எழுத போறீங்களா? சொல்ல இல்ல எழுதுறேன் நம்ம சார். விளங்கப்படுத்தினா ஓகேயா? நீங்க எழுதி கொள்வீங்களா? சரி, ஓகே, ரைட். நான் எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல, சரிதானே, இந்த படத்தை நான் எந்த பார்வையில எந்த கண்ணோட்டத்துல நான் எழுத போறேன், சரிதானே, நான் எந்த கண்ணோட்டத்துல எழுதுனா எப்படி இருக்குன்னு சொல்லி தானே இப்ப நான் உங்களுக்கு விளங்க போகுது. இதை நீங்க அப்படியே எழுதாம உங்களோட ஓன் விஷயங்கள் இருக்குதானே, ஓன் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குதானே, உங்களோட பார்வை, அந்த பார்வையில வச்சு நீங்க கண்ணோட்டத்துல நீங்க எழுதணும், சரிதானே. அதை தான் நீங்க பிரதானமா பார்க்கணும். நீங்க உங்களுக்கு யாருமே இங்க கைடு இல்லை, சரிதானே, நீங்க தான் உங்களுக்குரிய கைடு. எல்லாருமே உங்களுக்குரிய சும்மா இப்போ வெறுமனே இப்போ நாங்கெல்லாம் வருவோம், உங்களோட படிச்சு தருவோம், போயிடுவோம், அவ்வளவுதான். ஸ்கூல்ல படிச்சு தருவாங்க, போயிடுவாங்க. எக்ஸாம் எழுத போறது நீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி தெளிவா விளங்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி எழுதி எடுத்துக்கொள்ளுங்க, சரிதானே. யாருலையும் தங்கியிருக்க வேணாம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், தங்கியிருக்க வேணாம்னு சொல்லக்குள்ளதான் இன்னொரு விஷயம் வந்துட்டு, யார் சரி நீங்க எதிர்பார்க்கன்னு சொல்லி மட்டுமே நீங்க படிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கியா? யாருக்கும் நான் எதிர்பார்க்க மட்டும்தானே படிக்க போறேன் அப்படின்னு இருக்கீங்களா? அப்படி ஒரு எண்ணம்னு இருந்தா எரேஸ் பண்ணிருங்க, சரிதானே. இந்த விஜய் வந்துட்டு சிஎம் ஆனதுக்கு பிறகு அவர் சொன்னாரு, இந்த யாரு சரி லஞ்ச ஊழல் எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கா அதை எரேஸ் பண்ணிட்டு வந்து சேருங்க. அதே மாதிரி உங்களுக்கு அப்படி எது சரி எதிர்பார்க்குன்னு சொல்லி நீங்க வந்துருக்கீங்கன்னு சொன்னா அது அவ்வளோத்தையும் எரேஸ் பண்ணிருங்க, சரிதானே. எரேஸ் பண்ணிட்டு நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தெளிவா படிச்சு கொள்ளுங்க, ரைட். எதிர்பார்க்கை ஆபத்துக்குரியது, சரிதானே. உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன், இந்த பேப்பர்லயே ஒரு விஷயத்த காட்டுறேன். இந்த கடைசி வசனத்தை ஒரு வாசிங்க பாப்போம். என்ன வசனம்? வாசிங்க. நம்பி ஏமாந்து விடாதீர்கள், இது ஒரு வழிகாட்டுதல் மாத்திரமே. ஓகே, அப்போ இதை நீங்க
எதிர்பார்க்கன்னு சொல்லிட்டு நீங்க எந்த கேள்வியையும் நம்பி ஏமாந்திர வேணாம். நீங்க இந்த செமினார் மட்டும் இல்ல, வேற எந்த செமினாரா இருந்தாலும் எதிர்பார்க்க இது நாங்க எதிர்பார்க்கிறோம், இதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு சொல்ற ஒரு கன்செப்டை நீங்க மறந்துடுங்க. மறந்தும் நீங்க அதுக்குள்ள போயிடாதீங்க. ஏன்னு சொன்னா சூனியம் செய்யற மாதிரி, நீங்களே உங்களுக்கு சூனியம் செய்யற மாதிரி. இப்போ சொந்த சொந்த செலவுல சூனியம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோமே, அதே மாதிரி தான் நீங்க உங்களோட சொந்த இதுல சூனியம் வைக்கிற மாதிரி தான். அது உங்களுக்கு கேட்கப்படலாம், கேட்காமலும் இருக்கலாம். ஒரு வழிகாட்டுதலுக்கு நாங்க சொல்லுவோம், இந்தந்த விஷயங்கள் நாங்க எதிர்பார்க்கிறோம். சம்டைம் வரும், வராமலும் இருக்கும். அது ஒரு நிகழ்தகவு தான். ஓகே, அந்த எதிர்பார்க்குன்னு சொல்ற விஷயத்த மறந்துடுங்க. வரும் விஷயத்துக்கு உங்களோட ஓன் விஷயத்துல நீங்க எழுதி கொள்ளுங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எழுத போறீங்க, ரைட்? நீங்க அந்த ஒருத்தர் இன்ட்ரோடக்ஷனுக்குரிய ஒரு பந்தியன்னு ஒரு புள்ளன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த பந்தியை நீங்க கொஞ்சம் வாசிங்க, கெப்புட்டு வாசிங்க எழுதி கொள்றதுக்கு, அறிமுகத்துக்கு. மற்றவங்க நோட் பண்ணிட்டு நோட் பண்ணி கொள்ளுங்க. இலங்கை நில அளவை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள 1/50,000 இடவிலக்கப்படமான ரத்தினபுரி படத்தில் கொஞ்சம் சவுண்ட் கேக்குது இல்ல, கொஞ்சம் மைக்கை கிட்ட வச்சு சொன்னீங்கன்னு சொன்னா ஓகே இருக்கும். ரிப்பீட் முதல்ல என்ன சொல்லிக்கொள்ளுங்க. எழுதி நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணாதவங்களுக்கு அது உங்களோட சாய்ஸ், சரிதானே? இலங்கை நில அளவை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள 1/50,000 இடவிலக்கப்படமான ரத்தினபுரி படத்தில் இலங்கை நில அளவை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள 1/50,000 இடவிலக்கப்படமான ரத்தினபுரி படத்தில் குடியிருப்புகள் அமையப்பெறுவதில் வீதி வலைப்பின்னல் முக்கிய இடத்தை பெறுகின்றன. குடியிருப்புகள் அமையப்பெறுவதில் வீதி வலைப்பின்னல் முக்கிய இடத்தை பெறுகின்றன. இந்த வாசிக்கிறவங்க வாசிக்கிறது வந்து மற்றவங்களுக்கு கேக்குதா? சிலவங்க சவுண்ட் கேக்குது இல்லைன்னு சொல்றீங்க, கேக்குதா? கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. கேக்குது சார். ஓகே ஓகே. அப்போ அப்படின்னு சொன்னா தம்பிமார் கொஞ்சம் கிட்ட வச்சு கேட்டுக்கொள்ளுங்க. சரி, ஓகே. வாசிங்க, நீங்க வாசிங்க. குடியிருப்புகள் அமையப்பெறுவதில் வீதி வலைப்பின்னல் முக்கிய இடத்தை பெறுகின்றன. அந்த வகையில் குடியிருப்புக்கும் வீதி வலைப்பின்னலுக்கும் இடையில் காணப்படும் தொடர்பினை பின்வருமாறு ஆராய முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் பந்தி அப்போ எல்லாரும் எழுதிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் அப்போ என்னென்ன விஷயங்கள் நாங்க சொல்ல போறோம். அப்போ இதுதான் வந்து அறிமுகம்.
சரிதானே? இப்போ நீங்க இப்போ உங்களுக்கு அந்த படத்துக்குரிய கேள்வியிலேயே இந்த விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை கொஞ்சம் உங்களோட கேள்வியோட மோடிஃபை பண்ணி நீங்க எழுதினீங்கன்னு சொன்னாலே அறிமுகம் வந்துடும். ஓகே. இதுக்கு அடுத்த விஷயம் நீங்க என்ன எழுத போறீங்கன்னு சொன்னா, பிள்ளைகள் 10:30 போயிட்டு என்ன செய்ய போறீங்க? இருக்க போறீங்களா இல்ல நாளை கிளாஸ்ல பாப்போமா? ஃபுல்லா முடிச்சிருவோமே சார். இருக்கிறோம் சார். சார் இந்த கொஸ்டின் ஃபுல்லா முடிச்சிட்டு அடுத்த மத்த ரெண்டு கேள்வியும் நாளை கிளாஸ்ல பாப்போமே. நாளை பார்ப்போம் சார். மத்த ரெண்டே நாளை பார்ப்போம். இதை முடிச்சிடும் சார். ஆம் சார். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வியை நாங்க முடிப்போம். சரிதானே? மத்த ரெண்டு கேள்விக்கும் நீங்க ஆன்சர் எழுதிட்டு வரணும். சரியா? ஆன்சரை எழுதிட்டு நீங்க நாளைக்கு கிளாஸ் வரக்குள்ள நான் 2 பேரை கூப்பிடுவேன். சரியா? மேக்சிமம் தம்பிமார். சரிதானே? தம்பிமார் அதே போல தங்கச்சிமார். இப்ப 2 பேர்ல யாரு சரி கூப்பிடுவேன். அப்ப அவங்க நீங்க அதை எழுதினதை கொஞ்சம் மாற்றி காட்டிங்கன்னு சொன்னா சரி. மத்த 2 கேள்விக்கும் டன்னா? ஓம் ஓகே சார். சார். ஓகே. இது நீங்க இப்போ ஃப்ரீ கிளாஸும் இல்லை, நீங்க உங்களோட பேமெண்ட்டுக்குரிய கிளாஸ். சரிதானே? இப்போ பேமெண்ட்டுக்குரிய கிளாஸ்ன்னு சொல்லி நீங்க கணக்கு விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். சரிதானே? நஷ்டவாளி நானும் இல்லை, வேற யாருமே இல்லை, நீங்க தான் நஷ்டவாளி. ஓகே ரைட். இப்போ நீங்க அடுத்தது எழுத போறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன கேட்கப்பட்ட கேள்வி? குடியிருப்புக்கும் வீதி வலைப்பின்னலுக்கும் இடையிலான இடைத்தொடர்பு தானே. இப்போ நீங்க முதலாவது திசையை வச்சு எழுத போறீங்க. ரைட். மேற்படி படத்தினை அவதானிக்கின்ற போது எது சரி மிஸ் ஆன பிள்ளை நான் எந்த ஓன் வேர்ட்ல சொல்றேன். சரிதானே? என்ன கட் பண்ணி கேட்ட மாதிரி சொல்றேன். எது சரி மிஸ் ஆகினா நீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொள்ளுங்க. சரியா? எது சரி மிஸ் ஆகினா சொல்லிக் கொள்ளுங்க. இந்த விஷயத்த நாங்க அதுல போடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னா என்கிட்ட இதுக்குரிய ஆன்சர் சீட் எல்லாம் இல்லை என்கிட்ட. நான் சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு தெளிவா இருந்தா ஓகே. எது சரி மிஸ் ஆகினா நீங்க சொல்லுங்க, இந்த விஷயத்த நாங்க அதுக்கு லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிக் கொள்ளுங்க. ரைட். வருவோம் விஷயத்துக்கு. மேற்படி படத்தினை அவதானிக்கின்ற போது வீதி வலைப்பின்னலும் குடியிருப்புகளும் வீதி வலைப்பின்னலுக்கும் குடியிருப்புகளுக்கும் வீதி வலைப்பின்னலுக்கும் குடியிருப்புகளுக்கும் இடையிலான இடைத்தொடர்பானது கிழக்கு அரைப்பகுதியை நோக்குகின்ற போது சிறப்பாக காணப்படுவதனை அவதானிக்க கூடியதாக உள்ளது. அந்த வகையில் கிழக்கரை பகுதியில் காணப்படக்கூடிய வீதிகளை எடுத்து நோக்குகின்ற போது என்று சொல்லிட்டு உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் வருதுன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு வேற வசனம் வந்தாலும் எழுதி கொள்ளலாம். ஓகே, அதுல நோ இஷ்யூ. அல்லது உங்களுக்கு வேற மாதிரி எழுதி கொள்ளாலும் ஓகே தான். சரிதானே? என்ன எழுதுன கடைசியா? வீதிகளை எடுத்து நோக்கும்போது ஓகே. வீதி வலைப்பு நிலத்தை எடுத்து நோக்குகின்ற போது இப்ப சொல்லியிருக்கீங்க கிழக்கரை பகுதியில் காணப்படுகின்ற வீதிகளை எடுத்து நோக்கும்.
ஓகே, வீதி வலைப்பின்னலை எடுத்து நோக்குகின்ற போது பிரதானமாக காணப்படுவது பிரதான வீதி ஏபி ஆகும். பிரதான வீதி ஏபி ஆகும். அந்த வீதியில பேர் வந்துட்டு ஏபி, சரிதானே? அதுல போட்டிருக்குது, பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். பிரதான வீதி ஏபி ஆகும். அதனோடு இணைந்து சிறு வீதிகள், ஜீப் வண்டி பாதைகள், நடைபாதைகள், சரிதானே? சிறு வீதிகள், ஜீப் வண்டி பாதைகள், நடைபாதைகள் என்பனவும் தரை தோற்றத்துக்கு அமைவாக அல்லது தரை தோற்ற பாங்கிற்கு அமைவாக சிறப்பாகவே காணப்படுகின்றன. தரை தோற்ற பாங்கிற்கு அமைவாகவே அல்லது அமைவாக சிறப்பாகவே காணப்படுகின்றன. ரைட். அந்த வகையில் ரைட், இப்போ அடுத்த பந்தியில் எழுத போறீங்க. அந்த வகையில் மேற்படி அரைப்பகுதியை அவதானிக்குகின்ற போது மேற்படி அரைப்பகுதி அல்லது மேற்படி கிழக்கரை பகுதியை அவதானிக்குகின்ற போது வீதி வலைப்பின்னலுக்கு அமைவாகவே குடியிருப்புகளும் அமைந்து காணப்படுகின்றன. சரிதானே? இப்பதாங்க இடைத்தொடர்பு பண்ண போறோம். இப்ப வீதியை சொல்லியாச்சு, வீதிக்குரிய இடைத்தொடர்பு நாங்க இப்ப கொடுக்க போறோம். சரிதானே? எப்படி எழுதுறீங்க? அமைவாகவே குடியிருப்புகளும் அமைந்து காணப்படுகின்றன. அந்த வகையில் பிரதான வீதியை மையமாக அதே பந்தில எழுதலாம் அல்லது பந்தி பெருசாயினா உடச்சியும் எழுதலாம். ஓகே, அது உங்களோட சாய்ஸ். வீதி வலையமைப்புக்கு அமைவாகவே குடியிருப்புகளும் அமைந்து காணப்படுகின்றன அல்லது குடியிருப்பு பாங்குகளும் அமைந்து காணப்படுகின்றன அல்லது குடியிருப்புகளும் சிறப்பாக காணப்படுகின்றன. அடுத்தது அந்த வகையில் தான் எழுதிக்கீங்க. அந்த வகையில் பிரதான வீதியை மையமாக காணப்படும் குடியிருப்புகளாக நீங்க அந்த வகையில் போட்டுட்டு கமா போட்டுட்டு அடுத்த பந்தியில் எழுதினாலும் ஓகே இந்த விஷயத்தை. அப்போ உங்களுக்கு விளங்குதா பிள்ளைகள்? இப்போ இந்த உங்களோட கெப்பாசிட்டி விளங்குதா? நீங்க இப்போ சிலவங்க ஆன்சர் எழுதக்குள்ள இப்போ பாயிண்ட மட்டும் கொடுத்திருப்பீங்க. ஒரு பந்தி ஒரு பக்கத்தை தாண்டி வருது இல்ல ஆன்சர். அப்படியான சிக்கல்ல இருந்திருக்கீங்களா யாரு? சரி, எப்படி விளங்குது இல்லைன்னு சொல்லி சார் 3 மார்க்ஸுக்கு இதோட குறையத்தான் கொடுக்கணும் விளக்கம். ஓகே, நான் அதுக்கு வாரேன் விஷயத்துக்கு. 3 மார்க்ஸுக்கு இப்படி எல்லாம் நீங்க ஓவரா விளக்க தேவையில்லை. நான் இது வந்து பொதுவா சொல்றேன். இந்த விஷயத்தை நீங்க ஷார்ட் பண்ணி 3 மார்க்ஸுக்கு ஏத்த மாதிரி எழுதிக்கிட்டா ஓகே. அல்லது அதுக்கு நீங்க அந்த பாயிண்ட் ஃபார்ம்ல கொடுப்பீங்களே ஒரு 4 வரி 5 வரி வர மாதிரி அப்படி கொடுத்தாலும் ஓகே. நான் இப்ப சொல்றது 6 மார்க்ஸுக்குரிய மாதிரி பிரதானமாக தான். சரியா? நீங்க அதுல மார்க்ஸை மென்ஷன் பண்ண வேணா. நான் முதலாவது கேள்வி விளங்கப்படுத்துறதுக்கான நோக்கம் என்னன்னு சொன்னா வெறுமனே அந்த 4 மார்க்ஸுக்குரிய மாதிரி இல்ல, அதுக்குரிய விஷயங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சரிதானே? இந்தந்த விஷயங்கள் நீங்க எழுதலாம். அதுல சொற்களை கூட்டி குறைக்கிறது உங்களுக்கு. அப்போ 4 மார்க்ஸுக்குன்னு சொன்னா என்னென்ன மாதிரி எழுதலாம். அதே போல வந்துட்டு ஒரு 6 மார்க்ஸ் எழுதக்குள்ள இப்ப நான் சொல்ற விஷயங்களை நீங்க எழுதலாம். ஒரு 3 மார்க்ஸுக்குன்னு சொன்னா அதை விட பந்தியை குறைச்சி அது சொற்களை குறைச்சி நீங்க எழுதலாம். சரியா தம்பி? சரியா? கிளியரா? சார் கிளியர். ஓம் சார்.
ஓகே ரைட். பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள் நம்ம என்னத்துல விட்டோம்? பிரதான வீதியை மையமாக காணப்படும் குடியிருப்புகளாக, அப்படித்தானே? ஓம் சார். ஓகே, குடியிருப்புகளாக நேர்கோட்டு குடியிருப்புகள் காணப்படுவதனை அவதானிக்க முடியுமாக உள்ளது. பிள்ளைகள் ஒரு சின்ன ஒரு அர்ஜென்ட் விஷயம் உண்டு, சரிதானே? நான் கொஞ்சம் போக வேண்டியிருக்குது. நம்ம கிளாஸை கொஞ்சம் இன்னைக்கு முடிச்சு கொள்வோமா? மிச்சத்தை வந்துட்டு நான் நாளைக்கு பார்ப்போமா? ஓகே சார். ஓகே. ஓகே சார். ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம். நீங்க Yes, sir. உங்களோட கிளாஸ் உங்களுக்கு ஓகே பிள்ளைகள்? நான் கிளியரா விளங்குதா சொல்ற விஷயங்கள்? விளங்குது. ஓம் சார். ஓம் சார். ஓகே, நான் ஒரு 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 ஹாஃப் அன் ஹவருக்கு நான் அந்த குரூப்பை நான் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை நீங்க குரூப்ல போட்டுக்கொள்ளுங்க, சரிதானே? ஓகே சார். ஓகே, நான் ரெக்கார்டிங் நான் போடுவேன் இன்ஷா அல்லாஹ். நம்ம நாளைக்கு வந்துட்டு சந்திப்போம். ஏன்னா ஒரு சின்ன முக்கியமான விஷயம் நான் போக வேண்டியிருக்குது. ஓகே, முடிச்சு கொள்வோம் கிளாஸை. ஓகே சார். ஓகே 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 தேங்க்யூ பிள்ளைகள், தேங்க்யூ.